2 மாதங்களாக பல செய்திகள் வந்து கொண்டே அந்த செய்தியை மனதில் வைத்துக் கொண்டே எனக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஆசிரியை பெருமக்கள் அவர்கள் உடுத்துகின்ற அந்த உடை, அதில் இருக்கின்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்கள், அவர்கள் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மழை காலத்திலே தாங்கள் அணிந்திருக்கின்ற அந்த உடை நனைந்து கொண்டால் அதற்கு இருக்கின்ற சங்கடங்கள் என்ன என்பதையெல்லாம் வாட்ஸ்அப்ல பல செய்திகள் வரும்போது அவ்வளவு வேதனையாக, அதை எழுதியது என்னுடைய தங்கையாக, என்னுடைய தாயாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு இந்த மனவேதனையோடு இதை எடுத்து சொன்னேன். அப்ப சொன்னாங்க, சார் ஏற்கனவே அரசாங்கம் இருக்கு சார், அவர்கள் எப்படிப்பட்ட உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சில நெறிமுறைகள் இருக்கின்றது, இதுதான் அணிய வேண்டும்னா எந்த கட்டாயம் இல்லை சார் என்று சொன்னபோது அதை இந்த மேடையை நான் அறிவிக்கிறேன். ஏற்கனவே அரசாங்கம் என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த நெறிமுறை அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த உடையை பெண் ஆசிரியர்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டுக் கொண்டோம். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மையே ஒன்றுதான், எங்களுக்கான ரிசல்ட். இன்றைக்கு கடந்த வாரம் முழுக்க 38 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற 8500 தலைமை ஆசிரியர்கள் நான் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றேன் ஜூம் கால் மூலமாக. நான் சொன்ன ஒரு அமைச்சருடைய பணி என்பது ஏதோ பொது தேர்வுக்கான தேதியை அறிவித்து விட்டு தேர்தல் ரிசல்ட் வரும்போது என்னன்னு அசஸ் பண்ணது கிடையாது. தேதி அறிவிச்சாச்சு. இப்ப ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களிடம் அதுக்கான ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த 115 தொகுதிகளுக்கு நான் சென்றும் பொழுது என்னென்ன அனுபவத்தை பெற்றோம் அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சு அந்த 100 பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் இதில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள், நீங்கள் இதில் அதிகம் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக ரிசல்ட்டை நம்ம இன்னும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக தர முடியும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன். ஆக அந்த வேண்டுகோளை பெற்று இருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்களும் நம்முடைய பள்ளியினுடைய அந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் சென்ராஜ் அவர் சொன்னபோது வகுப்பறைகள் நாம் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். உண்மைதான். ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அடுத்த 1000 வகுப்பறைகள் தயார் நிலையில் இருக்கின்றது. நாளை மறுநாள் அவர் டெல்லியிலிருந்து வந்த பிறகு அந்த வகுப்பறை நாங்கள் திறந்து வைக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லும்பொழுது இந்த நாள் என்பது இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் மதிய அவர்கள் சொன்னது போல நம்முடைய இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள். அது அப்படியே அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி 18ஆம் தேதி தான் நாங்கள் வச்சிருந்தோம். இது பல்வேறு நிகழ்வின் காரணமாக அது அடுத்த நாள் என்று சொன்னமே தவிர அந்த அடுத்த நாள் இனமான பேராசிரியர் பிறந்தனா இன்றைக்கு இருந்த சென்னையாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டை போன்றிருக்கின்ற திருவள்ளுவரை சார்ந்திருக்கின்ற பகுதியில் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக முழுமையாக இங்கே நாங்கள் ஈடுபடுகின்ற சூழ்நிலை அதெல்லாம் நாங்கள் கடந்து சென்று போனாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.